சொல்லு. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 3x3 ருபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு ரெடி பண்ணணும். அந்த ப்ளஸ்ஸு இப்போ க்ரீன்னா க்ரீனும் ஒயிட்டும் இங்கே எட்ஜு ஜாயின் ஆகும். இது கார்னர்ஸ் எட்ஜ். க்ரீனோட எஜ் ஒயிட்டும் எஜ் க்ரீனும் இங்கே இந்த எட்ஜில் ஜாயின் ஆகுது. இங்கே இருக்குது. இப்படி திருப்பினா வரல. ஸோ இப்படி திருப்பிக்கிட்டு ஆப்போசிட் சைடில் திருப்பி லிஃப்ட்டை கீழே இறக்கி ஏற்றிட்டு போயிடணும். இப்போ க்ரீனும் ஒயிட்டும் ஜாயின் ஆகிடுச்சா, அந்தமாரி எல்லாத்துக்கும் சேர்த்துடணும். இப்போ இதே மாதிரி கீழே இருந்துச்சுன்னா அந்த கலரோடு இப்படி சேர்த்துடணும். இப்போ ஆரஞ்சு கீழே இருக்க சேர்த்துட்டேன். ஸோ இப்படி திருப்பினா மேலே வந்துடும். அடுத்து இதே தான் க்ரீனுக்கு அந்தமாரி ரெட்டுக்கும் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு லெஃப்ட்டை கீழே இருக்கணும், ஏற்றணும், மேலே போயிடணும். இப்போ பாருங்கள், ப்ளூக்கு க்ரீனுக்கு அந்தமாரி கீழே இருக்குது. ப்ளூ கிட்ட கொண்டு வரணும், அப்படியே மேலே திருப்பிடணும். ப்ளஸ்ஸு வந்துருச்சு. கார்னர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ப்ளூ ரெட்டு இங்கே தானே ஜாயின் ஆகுது. ஒயிட்டோட பீஸ் தானே. ப்ளூ ரெட்டு இங்கே ஜாயின் ஆகும். ஸோ இங்கே வச்சுக்கிட்டு ஆப்போசிட் சைடில் திருப்பி லிஃப்ட்டை கீழே இறக்கி ஏற்றிட்டு மேலே போயிடணும். அந்தமாரி எல்லா இடத்துக்கும் போயிடணும். இப்போ இது கீழே இருந்துச்சுன்னா கீழே இப்படி திருப்பி 1 2 ரொட்டேஷன் போட்டு மேலே போயிடணும். அப்புறம் இது இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா வரும். ஆப்போசிட் சைட் லிஃப்ட்டு கீழே இருக்கணும், ஏற்றணும், மேலே போயிடணும். சேர்ந்துருச்சா? அந்தமாரி எல்லாத்துக்கும் சேர்க்கணும். இப்போ ஆப்போசிட் சைட் கீழே மேலே. இப்போ இதை பாருங்கள், ஆப்போசிட் சைட் கீழே மேலே சேர்த்தாச்சா ஒயிட். இப்போ வந்து செகண்ட் லேயர் சால்வ் பண்ணணும். செகண்ட் லேயருக்கு மேலே இங்கே இந்த சைடு உள்ள எல்லோ இல்லாத எட்ஜஸை பார்க்கணும். இப்போ இதில் எல்லோ இல்லை. ஸோ கீழே என்ன இருக்குது? க்ரீன் கிட்ட ஜாயின் பண்ணிடணும். இது ஆப்போசிட் சைடில் திருப்பி மேலே தூக்கி திருப்பி ஆப்போசிட் சைடில் திருப்பிடணும். கீழே இறக்கணும் இங்கே. அப்போ நீங்கள் நியர்பை கொண்டு வரணும். அப்புறம் இப்படி உள்ளதை ஆரஞ்சு கிட்டே கொண்டு வந்து 1 2 இப்படி சேர்ந்துடும் இந்த. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்க்கணும். பாருங்க, ஆரஞ்சு ப்ளூ ஆப்போசிட் சைட், இது ஒயிட் மேலே தூக்கி ஆப்போசிட் சைட் கீழே இருக்கும். அப்புறம் நியர்பை கொண்டு வரணும். ப்ளூ கிட்டே போய் ரைட் அப் லெஃப்ட்டு ரைட் சைடு திருப்பி கீழே இருக்கணும்னா வந்துடும். இப்போ பாருங்கள், இது ப்ளூ எல்லோ. ஸோ அதை சேர்க்க முடியாது இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இங்கே வரணும், இந்த ரெண்டு இங்கே வரும். அப்படின்னா வேறு ஒரு எல்லோவோட எட்ஜை இங்கே போடணும். அதுக்கும் சேம் ஸ்டெப்பு தான். மேலே ஆப்போசிட் சைட் கீழே சேம் சைட் லெஃப்ட் மேலே தூக்கி ரைட் சைடு மேலே திருப்பி கீழே இருக்கு. இப்போ ரெட்டு எல்லோன்னு சேர்ந்துருச்சு. அப்போனா க்ரீனு ரெட்டு இங்கே இருக்கா? க்ரீனில் திருப்பிட்டு ஆப்போசிட் சைட் கீழே நியர்பை ரெட்டு கிட்ட கொண்டு வந்து மேலே தூக்கி சேர்த்துடணும். இப்போ ப்ளூவும் ரெட்டும் சேர்றதுக்கு வந்துருச்சா? அதேமாரி ஆப்போசிட் சைட் மேலே, ஆப்போசிட் சைட் கீழே, சேமாக நியர்பை தள்ளி இப்படி மேலே தூக்கி ஒரு ரெட்டு கிட்ட வந்து மேலே தூக்கி இப்படி சேர்த்துடணும். இந்தமாரி சேர்த்தா செகண்ட் லேயர் சால்வ் ஆகிடுச்சு. இந்தமாரி மேலே இப்போ லாஸ்ட் லேயரில் 3 கேஸ் இருக்குது. ஒன்று இப்படி வரும், இல்லைன்னா ஒரு டாட் இருக்கும், இல்லைன்னா இந்தமாரி ஒரு எல்லோ ஒரு இது வரும், இல்லைனா ஏற்கனவே ஒரு ப்ளஸ் வந்துடும். இப்போ ஒயிட்டுக்கு பண்ண மாதிரி இங்கேயும் ஒரு ப்ளஸ்ஸை ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி இருந்தால் திருப்பி இங்கே பாருங்க, இப்படி திருப்பி 1 2 3 இப்படி திருப்பிட்டு இப்படி கீழே இருக்கணும்னா கிராஸ் வந்துடும். இதுவே இப்படி இருந்து இந்தமாரி ஜே இருந்துச்சுன்னா அதை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி ஒய்டாக கீழே இருக்கணும். 2 லேயரை கீழே இறக்கி 1 2 3 4 அப்படி ஏற்றிட்டோன்னா கிராஸர் ரெடி ஆகிடும். கிச்சனில் இருக்குது. அதே மாதிரி திருப்பி பார்க்கணும்.
ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் சேரலை. ஸோ 1 2 கீழே இறக்கி ஆப்போசிட் சைட் மேலே ஆல் த வே அப்படியே அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். திருப்பி திருப்பி பார்க்கணும். சேர்ந்துருச்சு. சேரலைன்னா எல்லாமே சேராத சைடு மாதிரி திருப்பி, எல்லாமே சேரக்கூடாது, இல்லைனா ஒரு சைடு மட்டும் சேர மாதிரி திருப்பி 1 2 கீழே இறக்கி ஆப்போசிட் சைட் திருப்பி மேலே ஆல் த வே அப்படியே அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு. இப்போ எல்லாமே சேர்ந்துருச்சா? ஏதாவது ஒரு லேயர், ஏதாவது ஒரு கார்னர் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி சேர்ந்துருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சேர்ந்துருக்கும். இப்போ எனக்கு இருக்க மாதிரி அந்த மாதிரி சேர்ந்து எல்லாமே சேர்ந்து இருந்துருச்சு. எல்லாமே சேரலைன்னு வச்சுக்கோங்க, இப்படி மேலே தூக்கி இப்படி 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 கீழே இருக்கணும்னா வந்துடும். இந்தமாரி சேரல எனக்கு ஒரு கரண்ட் சேர்ந்துருக்கா, ஒன்று இல்லை எதுவுமே சேராமல் இருந்துடும். ஒன்று சேர்ந்துருந்துச்சுன்னா அது லெஃப்ட்டில் வச்சு 1 ஆப்போசிட் சைட் 2 சேர்த்துட்டு கீழே இறக்கி இதை சேர்க்கணும். அப்புறம் கீழே இறக்கிட்டு ப்ளஸ்ஸை சேர்த்துக்கணும் கரெக்டாக. இப்பயும் சேரலையா, அதே மாதிரி வர வரைக்கும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுவே எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எந்த சைடு வேணாலும் பண்ணலாம். ஏதாவது ஒரு சைட் பண்ணிங்கன்னா ஒரு கார்னர் வரும், அந்தமாரி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ ஏதாவது ஒரு எல்லோ ரைட்டில் எடுத்துக்கோங்க. எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு அந்தமாரி எந்த கலர் வேணாலும் எடுத்திங்கன்னா ரைட்டில், ஏன்னா ரைட் ஈஸியாக இருக்கும். மேலே லெஃப்ட் சைடு தள்ளணும், கீழே ரைட் சைடு தள்ளணும். அந்தமாரி இங்கே ரெட்டுனா ரெட்டு எல்லோ வர வரைக்கும் சேர்க்கணும். இப்போ ரெட்டு எல்லோ சேர்ந்துருச்சா, திருப்பணும். ப்ளூ எல்லோ வர வரைக்கும் அந்தமாரி சேர்க்கணும். நான் சொல்லி கொடுத்தா அதே ஃபார்முலா சேர்ந்துருச்சு. இப்போ ஆரஞ்சு எல்லோ சேர்ற மாதிரி போகணும். இப்போ இதுவும் சேர்ந்துருச்சு. இப்போ க்ரீன் எல்லோ அந்த மாதிரி வரணும். இந்தமாரி சேர்த்தோன்னே எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்படி திருப்பணும்னா முடிஞ்சிடும். தேங்க்யூ.